உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் விஷம் அருந்தி மயங்கிய நிலையில் இருந்த நபரை 1 கிலோமீட்டர் நடந்து தூக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதித்த 108 ஊழியர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த நிகழ்ச்சி சம்பவம் எப்ப நடந்தது, எப்படி நடந்தது, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ரயில்வே நிலையத்தில் இன்று மாலை ஒருவர் விஷமருந்தி மயக்க நிலையில் கிடப்பதாக 108 அவசர கால ஊர்திக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் 108 அவசர கால ஊர்தி ஓட்டுநர் ஹரி விக்னேஷ் மற்றும் மருத்துவ உதவியாளர் அன்புச்சந்திரன் இருவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். வாகனம் உள்ளே செல்ல முடியாததால், அந்த சாலை குறுகிய சாலை என்பதால் வாகனம் உள்ளே செல்ல முடியாது. எனவே ஆம்புலன்ஸ் வாகனத்தை சாலையிலேயே ஓரத்தில் நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் ஸ்ட்ரெச்சரை எடுத்து சென்று அங்கிருந்து மயங்கிய நிலையில் இருந்த நபரை தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட மீண்டும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதித்தனர். சம்பவம் குறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நபர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலா என்பதும், இவர் தும்மக்கல் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளதாகவும், கடந்த 4 நாட்களாக வேலைக்கு செல்லாமல் இவர் இருந்துள்ளார். மேலும் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி அளித்த பிறகு மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மருத்துவமனை வரை இந்த இவரை உடனடியாக அழைத்து தூக்கியே சென்ற இந்த அவசர கால பணியாளர்கள் இவர்களின் சேவையை தற்போது இந்த மக்கள் பெரும் பாராட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.